உடலில் வெப்பமோ குளிர்ச்சியோ அதிகரித்தால் அதனை வெளிப்படுத்தும் வகையிலான டி-ஷர்ட் ஒன்றை தயாரித்து உள்ளார் திருப்பூரைச் சேர்ந்த சொக்கலிங்கம். 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்திருக்கும் இவர் கட்டிங் மாஸ்டராக பின்னலாடை துறையில் நுழைந்து டெக்னிக்கல் மேனேஜர் வரை உயர்ந்திருக்கிறார். பின்னலாடை துறையில் தனது 44 ஆண்டுகள் அனுபவத்தை பயன்படுத்தி ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் வாயிலாக வெப்பத்தை உணரும் இங்கை கண்டுபிடித்து அதற்கான அனுமதியை பெறவும் விண்ணப்பித்திருக்கிறார். இப்போ பேட்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். பேட்டன்ட் 2 விதமான பேட்டன்ட்டுக்காக பண்ணியிருக்கோம். ஒன்று ப்ராடக்ட்டுக்கு, இன்னொன்று ப்ராசஸ்க்கு. ப்ராடக்ட்டுக்கு எதுக்கு பண்ணியிருக்கோம்னாக்க, இந்த கார்மெண்ட்டுங்கிறது காட்டனில் பண்ணுறோம், பாலிஸ்டரில் பண்ணுறோம், எல்லா கார்மெண்ட்லேயும் நம்ம செய்ய முடியும். ப்ராசஸ் அப்படிங்கிறது நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா, இதோடைய அந்த இங்கு இதுக்கு மேலே எப்படி கோட் பண்ணுறோம், எப்படி ஸ்க்ரீன் பண்ணுறோம், இப்படிங்கிற மெத்தடில் இந்த டைப்பில் ப்ராசஸ்ங்கிறத பண்ணியிருக்கோம். உலகளாவிய பின்னலாடை ஏற்றுமதி வர்த்தகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் புதிய வகை ஆடை கண்டுபிடிப்புகளுக்கு பெருமளவில் வரவேற்பு கிடைக்கிறது. அந்த வகையில் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் வாயிலாக பூ மற்றும் வெங்காய சரகுகள் உள்ளிட்ட இயற்கையான பொருட்களை கொண்டு இந்த இங்கை சொக்கலிங்கம் தயாரித்து உள்ளார். கொரோனா காலத்தில் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட காய்ச்சலை கண்டுபிடிக்க ஏற்பட்ட சிரமமே இந்த புதிய முயற்சிக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. இது இயற்கையான முறையில் சாயமைத்திருக்கோம். முதல்ல செம்பருத்தி, பீட்ரூட்டு இந்த மாதிரியானதோட சில கடுக்காய், நம்ம படிகாரம்னு சொல்லுவோம், இந்த படிகாரத்தை யூஸ் பண்ணி பைண்ட் பண்ணுறோம். இது கோவிட் டைமில் எல்லாத்துக்கும் நிறைய பேர்த்துக்கு யார் காய்ச்சல் இருக்குதுன்னு தெரியல. டாக்டர்ஸ் நிறைய பேர் இறந்து போனாங்க. யாருக்கு காய்ச்சல் இருக்குன்னே தெரியாமலே இறந்து போனவங்க நிறைய பேர். காய்ச்சல் இல்லாமல் காய்ச்சல்னு பயந்துட்டு போனவங்க நிறைய பேர். இப்போ எல்லாத்துக்குமே ஒரே மருந்தாக நம்ம கொடுக்கணுன்னாக்க இதை போட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ நேரத்துக்கு இந்த காய்ச்சல் இருந்துட்டு இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். ஒரு கூட்டத்தில் இருக்கிறப்ப இவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். 99 டிகிரி வெப்பநிலைக்கு மேலாக உடலில் வெப்பம் அதிகரிக்கும் போது டி-ஷர்ட்டில் ஏற்கனவே உள்ள வண்ணம் தானாகவே மாறும் வகையிலும், வெப்பநிலை சராசரியான நிலைக்கு வரும்போது மீண்டும் ஏற்கனவே இருந்த வண்ணத்திற்கு மாறும் வகையில் இந்த டி-ஷர்ட் தயாரிக்கப்பட்டு உள்ளது. இந்த கலர் மாறுறது அப்படிங்கிறது 3 ஸ்டேஜில் நடக்கும். 99 டிகிரியில் அவங்களுக்கு உடம்பு நார்மலான சூடுங்கிறது 98.4 அல்லது 37.5 டிகிரி சென்டிகிரேட். இந்த 37.5 எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரலாம், ஏங்க நம்ம ஊர் வெயிலே அதை விட ஜாஸ்தியாச்சு, இப்போ நான் வெளியில் வச்சுருந்தேன்னாக்க இது கலர் மாறிடுமோ? ஆமாம், மாறும். உங்கள் உடம்பில் இருக்கும் பொழுது மாறக்கூடியது மட்டும்தான் கணக்கே தவிர, உடம்பு இல்லாமல் வெளியில் நீங்கள் காய போட்டிருக்கப்போ மாறுறது கணக்கில்லை. வெளியில் என்ன டெம்பரேச்சர் இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையில்லை. வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று, வளர்ந்து வரும் தொழில்நுட்ப உதவிகளோடு எத்தனையோ கண்டுபிடிப்புகள் வந்தாலும் கூட மனித உடலில் ஏற்படும் மாற்றத்தை வெளிப்படுத்தும் வகையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த இங்க் டி-ஷர்ட் மிகவும் அவசியமாக அமைந்துள்ளது. 10 கோடி பார்வையாளர்களை கடந்து வெற்றி நடை போடும் தமிழ்ஜனம் தொலைக்காட்சியின் யூடியூப் பக்கம் ஆதரவளிக்கும் நல்லுள்ளங்களுக்கு நன்றி. தேசம் காக்க, தெய்வீக தமிழ் வளர உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தமிழ்ஜனம் யூடியூப் சேனலை.